வாக்கியம். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கும் பொழுது உங்களுடைய உள்ளத்தில் ஒரு கேள்வி எழும். What are the requirements for me to walk with the Lord? நான் கர்த்தருடன் நடப்பதற்கு எனக்கு என்னென்ன காரியங்கள் தேவைப்படுகிறது? முதலாவது நாம் பார்க்கிறோம், நீங்களும் நானும் கர்த்தருடன் நடக்க வேண்டுமானால் நமக்கு ஜீவன் வேண்டும். ஜீவன் ஆங்கிலத்தில் லைஃப் அப்படின்னு போட்டிருக்கோம். You need life to walk with the Lord. கர்த்தருடன் நீ நடப்பதற்கு உனக்கு தேவை வாழ்வு, ஜீவன். மரித்தவர்கள் எப்படி எழும்பி நடக்க முடியாது? மரித்து போன மக்கள் எழும்பி நடக்க முடியுமா? நடக்க முடியும். அநேக மக்கள் ஆவிக்குரிய விஷயத்துல மரித்தவர்களாக இருக்கிறார்கள், ஆனால் நடக்க முயற்சி எடுக்கிறார்கள். ஆனால் அது அவர்களால நடக்க முடியல. காரணம், அவர்கள் எல்லாரும் எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தின்படி அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாக, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாக இருக்கிறாங்க. ஆகவே கர்த்தருடைய பிள்ளையே, அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, மரித்தவர்கள் ஆலயத்துக்கு வராங்க. மரித்தவர்கள் எங்க வராங்க? உயிரோடு இருந்து சென்றவர்கள். மரித்தவர்கள் என்ன அர்த்தம்? உயிரோடு இருந்தும் ஆலயத்துக்கு வராதவர். மரித்தவர்கள் எப்படி இருக்கிறாங்க? சில மரித்தவர்கள் ஆலயத்துக்கு வராங்க, சபைக்கு வராங்க. ஆனா அதுக்கு பிற்பாடு என்ன பண்றாங்க? உலகத்துக்குள்ளே செல்கிறார்கள். உலகம் என்ன அர்த்தம்? கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. அதை 1 யோவான் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அல்லேலூயா. அதுக்கப்புறம் என்ன ஆகுது? திங்கட்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் பாவத்துல மரித்தவர்களா இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை வருது. ஞாயிற்றுக்கிழமை வந்த உடனே மறுபடியும் எழும்ப முயற்சி எடுக்கிறாங்க. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட வாழ்க்கை நமக்கு தேவை இல்லை. இந்த மாதிரி வாழ்க்கையை நம்ம வாழ கூட. உலகத்துக்கும் நான் ஊழியம் பண்ணுவேன், கர்த்தருக்கும் ஊழியம் பண்ணுவேன்னா முடியாது. 2 எஜமானுக்கு நம்ம என்ன செய்ய முடியாது? ஊழியத்தை செய்ய முடியாது. இன்றைக்கு நாம் தீர்மானம் எடுக்கணும். ஏன்னா நமக்கு என்ன தேவைப்படுது? இப்பொழுது இன்றைக்கு நமக்கு என்ன தேவை? ஒரு நல்ல கிறிஸ்தவ நடை தேவைப்படுகிறது. ஒரு good Christian walk is necessary for today. நாம் பாவத்திற்கு மரித்து விட தேவைப்படுகிறது. We need to die to our sin. ஜென்ம பாவத்துக்கும் கர்ம பாவத்துக்கும் மரிக்காதவன் கிறிஸ்தவன் அல்ல. கிறிஸ்துவின் ஜீவன் நமக்குள்ளே எப்பொழுதும் இருக்கும். கிறிஸ்துவின் ஜீவன் குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷனுக்கு எப்படி இருந்தது? ஒளியாய். ஆகவே கர்த்தருக்குள் அருமையானவர்களே, நாம் கிறிஸ்துவனுடைய ஜீவன் நம்மிலே எப்பொழுதும் உடையவர்களாய் இருப்பது இன்றைக்கு நமக்கு மிக 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 தேவை. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஆகையால்
நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாய் பாருங்க. நீங்க வேற அவருக்குள்ள விட்டாதான் அவருக்குள்ள இருக்கிற ஜீவன் உங்களுக்குள்ள வரும். அவர் மேல கட்டப்பட்டாதான் ஒரு நாள் அல்ல, ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் அல்ல, வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு ஜீவன் வேணும். நீங்க என்ன பண்ணணும்? உங்க வாழ்க்கை நிரந்தரமா இயேசு கிறிஸ்துவின் மேல கட்டப்படணும். ரோமர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல என்ன வாசிக்கிறோம்? அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மறித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். கர்த்தருடைய பிள்ளையே, நீ நடக்கணும் அப்படின்னா உனக்கு என்ன தேவை? வளர்ச்சி. நீ வளராம நடக்க முடியும். புதிதாய் பிறந்த குழந்தைகள் நடக்க முடியுமா? நடக்க முடியாது. அவங்களை தூக்கிட்டோம். கர்த்தருக்கு நன்மையாளர்களே, அவர்கள் உயிரோடு இருக்கிறார். புதிதாய் பிறந்த குழந்தைகள் உயிரோடு இருக்கிறார். ஆனா அவங்க என்ன செய்யறதில்லை, நடப்பது கிடையாது. காரணம் என்னவென்றால் அவர்கள் இன்னும் வளரவில்லை, இன்னும் வளர்ச்சி அடையவில்லை. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். இப்பொழுது நீங்கள் கவனிக்கணும். ஆவிக்குரிய விதத்துல வளர்வது முன்பு உங்களுக்கு இல்லாத காரியத்தை அடைகிற வழி அல்ல. ஆவிக்குரிய காரியத்துல, ஆவிக்குரிய விதத்துல நீங்க வளர்வது உங்களுக்கு முன்பு உங்களுக்கு இல்லாத காரியங்களை அடையக்கூடிய வழிமுறை அல்ல. ஒரு குழந்தை பிறக்கும் போது அந்த குழந்தைக்கு 2 கால்கள் இருக்குது. கால் இல்லாத குழந்தை பிறக்குமா? பிறக்கும். ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது அந்த குழந்தைக்கு 2 கால் இருக்குது. ஏற்கனவே அந்த குழந்தைக்கு கால் இருக்குது. ஆனா வேலை செய்வதற்குள்ள போதுமான அளவுக்கு அவர்கள் அந்த குழந்தைகள் வளர்ந்து பலன் அடையவில்லை. ஆமென். வேலை செய்வது, நீங்க வேலை செய்யற மாதிரி குழந்தை வேலை செய்யாது. ஏன்னா குழந்தையால நடக்கவே முடியாது. நடப்பதற்குரிய பலன் இல்லை. ஏன்னா வளர்ச்சி அடைஞ்சாதான் பலன் வரும். ஆமென். ஆகியனால கர்த்தருக்குள் அருமையானவர்களே, காலில் இருக்கிற குழந்தைக்கு காலில் தசை நாட்கள் இருக்குது. அந்த தசை நாட்கள் பயன்படுத்தும் அளவுக்கு அங்கே இன்னும் ஒருங்கிணைப்பு இல்லை. அது மாத்திரமல்ல, தேவன் ஏற்கனவே புதிய வழியில நடக்கக்கூடிய திறனை இன்றைக்கு சபைக்கு வந்திருக்கிற நமக்கு அருளியுள்ளார். அல்லேலூயா. ஆமென். புதிய வழியில நாம் நடப்பதற்குரிய திறனை கர்த்தர் ஏற்கனவே திருச்சபையில நம்ம எல்லாருக்கும் அருளியுள்ளார். ஆமென். நாம் என்ன செய்யணும்? நம்முடைய பலனை அபிவிருத்தி அடைய செய்ய வேண்டும். ஆமென். கர்த்தருக்கு நன்மையானவர்களே, நாம் ரட்சிக்கப்பட்ட உடனே, ரட்சிக்கப்பட்ட தருணத்துல என்ன நடக்குது? ஒரு புதிய வாழ்க்கை ஆரம்பிப்பதற்குரிய ஆற்றலின்
மற்றும் ஒரு புதிய நடையை நடப்பதற்கு, பழைய பழக்கத்தை விட்டுவிடுவதற்கு, பரிசுத்த ஜீவியத்திற்கு, அது மாத்திரமல்ல வேதத்தை வாசிப்பதற்கு, நம்முடைய வருமானத்துல 10ல் ஒரு பகுதியை கொடுப்பதற்கு, ஜெபிப்பதற்கு உரிய வளர்ச்சி அநேக காரியங்கள் நமக்கு உண்டு. ஆமென். அல்லேலூயா. நாம் என்ன செய்யணும்? இந்த காரியங்கள் எல்லாம் நாம் என்ன செய்யணும்? உணவாய், ஊட்டச்சத்தாய் நாம் ஏற்றுக்கொள்ளணும். உம்முடைய வசனம் கிடைத்தவுடன் நான் அவைகளை உட்கொண்டேன். அது என் இருதயத்துக்கு எப்படி இருந்துச்சு? மகிழ்ச்சியா இருந்துச்சு. எரேமியா 15ல நம்ம வாசிக்கிறோம். ஆகவே கர்த்தருக்குள் அன்பானவர்களே, நாம் என்ன செய்யணும்? வளரணும். நம்ம என்ன செய்யணுங்க? வளரணும். ஆமென். அப்போ வளர்ச்சிக்கு தடை என்ன? நம்ம வளராதபடிக்கு எது தடைப்படுது? 2 காரியம். 1 சுய சித்தம். நாம் வளராம இருக்கிறதுக்கு 2 காரியம் தடையா இருக்கு. 1 என்ன? சுய சித்தம். 2வது கீழ்ப்படியாமை. இந்த சுய சித்தம் கீழ்ப்படியாமையும் நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சியை குன்றி போக செய்யும். நாம் தேவனுக்கு இல்லை என்று சொல்லும் பொழுது நாம் என்ன பண்றோம்னா, தேவன் நமக்கு வைத்திருக்கிற நல்ல திட்டத்துக்கு குறுக்காக ஒரு தடுப்பு சுவரை வைக்கிறோம். அது நம்முடைய வளர்ச்சி என்ன செய்யும்? பாதிக்கும். ஆகவே கர்த்தருக்குள் அன்பானவர்களே, நம்ம தேவனுக்கு இல்லை என்று நாம் சொல்லும் பொழுது தேவன் நமக்கு பதில் அளிப்பதற்கு கொஞ்ச நேரம் எடுக்கும். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துல தேவன் ஆபிரகாமிடம் என்ன சொன்னார்? நீ கானான் தேசத்துல தங்கி இருக்க வேண்டும் என்று சொன்னார். இல்லைங்களா? ஆபிரகாமிடம் கர்த்தர் என்ன சொன்னாரு? கானான் தேசத்துல தங்கி இருக்க சொன்னார். ஆனா ஆபிரகாம் என்ன பண்ணாரு? அவன் 8ஆம் வசனத்துல வாசிக்கிறான். அவன் அவ்விடம் விட்டு பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய், பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆயி கிழக்காகவும் இருக்க கூடாரம் போட்டு அங்கு கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை என்ன பண்ணா? சரி. 9ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். ஆபிரகாம் புறப்பட்டு தெற்கே பிரயாணம் பண்ணிக்கொண்டு போனான். பிரயாணம் பண்ணிக்கொண்டு போகும்போது என்ன நடந்துச்சு? தேசத்துல பஞ்சம் உண்டாயிடுச்சு. பஞ்சம் எப்படி இருந்துச்சு? குடிதாய். பஞ்சம் எப்படி இருந்துச்சு? குடிதாய். ஆனா அந்த தேசம் யார் கொடுத்த தேசம்? கர்த்தர் கொடுத்த தேசம். ஆனா ஆபிரகாம் என்ன பண்ணிட்டான்? சுய சித்தம். என்ன சுய சித்தம்? கர்த்தர் தனக்கு வாக்குத்தத்தம் பண்ணின அந்த தேசத்தை விட்டுவிட்டு, கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ரேடியன் திருச்சபையை விட்டுவிட்டு நாம் எங்க போறோம்? எகிப்துக்கு போறோம். அல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய பிள்ளையே, நீ எங்க இருக்கணும்? பஞ்ச காலத்துல காக்கை குஞ்சுகளுக்கு ஆகாரத்தை சமதரித்து கொடுக்கிற கர்த்தர் உன்னை மறப்பார்? மறக்க மாட்டார். பஞ்ச காலத்துல விதவை எலியாவை கொண்டு
அவர் ஜீவிக்கிறார், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அல்லேலூயா. ஆகவே பாருங்க, பஞ்சம் கடுமையா இருந்த பொழுது அவன் என்ன பண்ணா, தன்னுடைய சொந்த சித்தத்துல எகிப்துக்கு சென்றான். எகிப்துக்கு போனதுனால ஆபிரகாமுக்கு பெரிய பிரச்சனை உண்டாயிடுச்சு. எகிப்துல வெள்ளரிக்காய் இருந்துச்சு, எகிப்துல வெள்ளை பூண்டு இருந்துச்சு, எகிப்துல இறைச்சி இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு. ஆனா ஆபிரகாமுடைய வாழ்க்கையில பெரிய பிரச்சனை வந்துச்சு. என்ன பிரச்சனை? பார்வோன் சாராளை தன் மனைவியாக்கிக் கொள்ள விரும்பினான். அதற்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா, கானானுக்கு அவங்க புத்தி வந்த பிற்பாடு கானானுக்கு திரும்பியும் வராங்க. கானானுக்கு வந்த பொழுது கர்த்தர் என்ன பண்ணாரு? வாசிங்க, ஆதியாகமம் 13:1. ஆபிரகாமும் அவன் மனைவியும் அவனுக்கு உண்டான யாவும் அவனுடைய லோத்தம் ஆண்டவர் சொல்லாத முன்குறிக்காத இடத்தை விட்டுட்டு தென் திசையில வந்தாங்க. இப்ப காரணங்களும் வந்த உடனே மறுபடியும் நீங்க ரேடியன் சபைக்குள்ள வந்த உடனே என்ன நடக்குது? ஆபிரகாம் மிருக ஜீவன்களையும், ஏன் மிருக ஜீவன்? அந்த மிருக ஜீவன்ல இருந்து நீ என்ன பண்ண? 10ல் 1 பாகத்தை கர்த்தருக்கு பலி செலுத்த. அதுக்கப்புறம் வெள்ளியை கர்த்தரையே ஆபிரகாம் கொடுத்தார். ஆபிரகாமுக்கு தெரியும், ஆண்டவருக்கு தெரியும், ஆபிரகாம் நான் கொடுத்த தேசத்துல பலிபீடத்தை கட்டியிருக்கிறான். இந்த பலிபீடத்தின் மேல 10ல் 1 பாகம் வெளியிலிருந்து கொடுப்பான். ஆண்டவர் பொன்னை கொடுத்தார். அடுத்தது பாருங்க, பொன்னும் ஆஸ்திகளையும் உடைய சீமானா இருந்தார். காரணம் என்ன? ஆண்டவர் எதையெல்லாம் ஆபிரகாமுக்கு கொடுத்தாரோ எல்லாவற்றிலிருந்தும் மெல்கிசேதேக்குக்கு 10ல் 1 பாகம் கொடுத்தானா இல்லையா? கொடுத்தான். ஆகியனால்தான் கர்த்தர் ஆபிரகாமை எப்படி மாத்தினாரு? சீமானா. எப்படி மாத்தினாருங்க? சீமானா மாத்தினாரு. நீ ரேடியன் சபையில இருக்கிற நீ எப்படி இருக்கணும்? உனக்கு சீமா எப்படி இருக்கணும்? சீமானா இருக்கணும். அல்லேலூயா. ஆமென். நீ சீமானா இல்லாம நீ எப்படி இருக்க கூடாது? நீ பஞ்சத்துல, பிரச்சனையில, பசியில இருக்கக்கூடாது. இங்க வந்தாதான் உனக்கு ஞான ஆதாரம். ஆமென். அல்லேலூயா. ஆகவே கர்த்தருக்குள் அன்பானவர்களே, நம்முடைய சபையில சில விசுவாசிகள் வளர்ச்சியை கண்டடையாம இருக்காங்க. அல்லேலூயா. ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க தீர்மானம் எடுக்கிறாங்க. என்ன தீர்மானம்னா, தேவனுக்கு இல்லை, தேவனுக்கு இல்லை. ஆனா தேவன் தான் உனக்கு சுகத்தை கொடுத்திருக்கிறார், தேவன் தான் உனக்கு வீட்டை கொடுத்திருக்கிறார், தேவன் தான் உனக்கு மனைவியை கொடுத்திருக்கிறார், தேவன் தான் உனக்கு வேலையை கொடுத்திருக்கிறார், தேவன் தான் உனக்கு சம்பாத்தியத்தை கொடுத்திருக்கிறார். ஆனா தேவனை நீ கனப்படுத்தவில்லை. தேவனை என்ன செய்யல? தேவன் உனக்கு இப்ப தேவைப்படல. எப்ப ப்ரமோஷன் வேணுமோ அப்ப தேவன் உனக்கு தேவை. எப்ப எக்ஸாம் நடக்குதோ அப்ப பாஸ் பண்றதுக்கு உனக்கு தேவன் தேவை. எப்ப உனக்கு ஜுரம் வருதோ அப்ப தேவன் தேவை. இப்ப அவசியம். ஆலயமும் வானா, பாஸ்டரும் வானா, வசனமும் வானா, ஒண்ணும் வானா. ஞாயிற்றுக்கிழமை கட்டடிக்கணும். அடிக்கலாமா? அடிக்கணும். நீங்க பாக்குறீங்க, நான் போல ஒரு நாளாவது ஆலயத்துக்கு வராம கட்டடிச்சுக்கிறது. எனக்கு 1008 இடத்துல அழைப்பு வரும்.
இங்க வந்து பேசுங்க, அங்க வந்து பேசுங்க. உங்களை விட்டு நான் பிரியக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. ஆகவே கர்த்தருக்குள் அருமையானவர்களே, ஆவிக்குரிய வளர்ச்சி இல்லாம இருக்கு. ஆனா கர்த்தருடைய பிள்ளையே, நீ ஆண்டவருக்கு இல்லை என்று சொன்னாலும் தேவன் உன்னை கைவிடவில்லை. தேவனுடைய என்ன செய்கிற கைவிடவில்லை என்பதை இப்பொழுது நீ ஆலயத்தில் உட்கார்ந்து இல்லையா, இந்த நேரத்தில் உன்னுடைய நினைவில் நீ சிந்தித்து பாரு. சுய சித்தமும் கீழ்ப்படியாமையும் உன்னுடைய வாழ்க்கையில இருக்குமானால் அதை முதலாவது தூக்கி வெளியே ஏறு. அது மாத்திரமல்ல, நாம் தேவனோடு நடக்கணும்னா நமக்கு சுதந்திரம் வேணும், தனி உரிமை. தேவனோடு நம்ம நடக்கணும்னா நமக்கு சுதந்திரம் வேணும், தனி உரிமை வேணும். அல்லேலூயா. நடப்பதற்கு நமக்கு சுதந்திரம் வேணும், நடப்பதற்கு நமக்கு தனி உரிமை வேணும். ஒரு குழந்தையுடைய காலை நம்ம கட்டி வச்சிருந்தோம்னா அந்த குழந்தையினால நடக்க முடியுமா? நடக்க முடியும். அப்போ அந்த குழந்தைக்கு பலன் இருக்கு. பலன் இருந்தாலும் அந்த குழந்தையினால என்ன செய்ய முடியாது? நடக்க முடியாது. ஏனென்றால் ரெண்டு கால்களும் கட்டப்பட்டது. அதே மாதிரி கர்த்தருடைய பிள்ளையே, நீ நடக்கணும்னா பாவத்தின் பிடியிலிருந்து நமக்கு சுதந்திரம் வேணும். அக்கிரமத்தின் பிடியிலிருந்து நமக்கு தனி உரிமை வேணும். அதனால அக்கிரமத்திலிருந்தும் பாவத்திலிருந்தும் நீ கட்டமைக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் நீ எப்படி நடக்க முடியும்? சுதந்திரமா நடக்க முடியும், தனி உரிமையோடு நடக்க முடியும். சங்கீதம் 119:45 வாசித்து பாருங்க. நான் உடைய கட்டளைகளை ஆராய்கிறபடியால் விசாலத்திலே நடப்பேன். விசாலத்தில் நடப்பேன் என்ன அர்த்தம்? சுதந்திரத்தில் நடப்பேன், தனி உரிமையுடன் நடப்பேன். சங்கீதக்காரர் சொல்ல, நான் உடைய கட்டளைகளை ஆராய்கிறபடியா விசாலத்துல நடப்பேன். 2 கொரிந்தியர் 3:17 பாருங்க. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே என்ன உண்டு? விடுதலை உண்டு, சுயாதீனம் உண்டு, தனி உரிமை உண்டு. அல்லேலூயா. ஆமென். கலாத்தியர் 5:13 வாசித்து பாருங்க. சகோதரரே, நீங்கள் சுயாதீனத்துக்கு அழைக்கப்பட்டீர்கள். இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்துக்கு ஏதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை சுயாதீனமாக, சுதந்திரமாக, தனி உரிமையோடு ஏன் நடக்க வைக்கிறார்னா, மற்றவர்களுக்கு நாம் அன்பினால ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்வதற்காக தான் கர்த்தர் நம்மை விடுதலையோடு, சுயாதீனத்தோடு, தனி உரிமையோடு நடக்க வைக்கிறார். அல்லேலூயா. ஆமென். அடுத்தபடியாக நம்ம என்ன பார்க்கிறோம்னா, நடப்பதற்கு நமக்கு வெளிச்சம் தேவை. நம்ம நடக்கணும்னா நமக்கு என்ன தேவை? வெளிச்சம் வேணும். நீங்க இருட்டுல எப்பதாவது உங்க வீட்டுல நடந்து பார்த்திருக்கிறீங்களா? நடப்பதற்கு முயற்சி செய்திருக்கிறீங்களா? இரவு நேரத்துல மைதானத்துல நீங்க நடந்திருக்கிறீங்களா? அப்படி நீங்க நடந்தீங்கன்னா எதையாவது மிதித்து விடுவோம். ஒருவேளை ஒரு பாம்பு இருக்கும், பாம்பு மிதிச்சு. தேடு இருக்கும், தேட மிதிச்சு. நண்டு தற்கா இருக்கும், நண்டு தற்காவை மிதிச்சு. கர்த்தருக்கு அருமையானவர்களே, ஒரு வீட்டுல ஒரு பையன், அந்த பையன் பேரு சால். அவன் என்ன பண்ணான்னா, இரவு நேரத்துல படுக்கையிலிருந்து எழுப்பி நடக்க ஆரம்பிச்சான்.
எல்லா விளக்குகளும் அணைக்கப்பட்டிருக்கும். திடீர்னு அவன் என்ன பண்ணா, தடுக்கி தடுமாறி தரையில குப்புற விழுந்த உடனே அவன் காலிலே காயம், காலில் இருக்கிற விரல்ல காயம் ஏற்பட்டது. ஆகவே வெளிச்சம் இல்லாமல் ஒளி இல்லாமல் நம்மளால நடக்க முடியுமா? நடக்க முடியுங்களா? நடக்க முடியாது. ஆகினால்தான் 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல யோவான் மூப்பர் என்ன சொல்றாரு பாருங்க. 1 யோவான் 1:7 அவர் ஒளியில் இருக்கிறது போல நாம் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். கர்த்தருடைய பிள்ளையே, அவர் ஒளியில் இருக்கிறார். நாமும் என்ன செய்யணும்? ஒளியிலே இருக்கிறோம். ஒளியிலே நடந்தா ரேடியேட் சபையில் இருக்கிற எல்லாரோடும் நம்ம எப்படி இருப்போம்? ஐக்கியப்பட்டிருப்போம், ஒற்றுமையா இருப்போம். இல்லாட்டி கீரியும் பாம்புமா இருப்போம். இல்லாட்டி எப்படி இருப்போம்? கீரியும் பார்க்கும்போது சிரிப்போம், ஆனா உள்ளத்துல சொல்லுவோம், இவனா எதுக்கு அவன்தான். சங்கீதம் 119 105 என்ன வாசிக்கிறோம்? உம்முடைய வசனம் என்னுடைய காதலுக்கு தீபமும் என் பாதைக்கு எப்படி இருக்குது? கர்த்தருடைய பிள்ளையே, உன்னுடைய அனுதின வாழ்க்கைக்கு வசனம் தேவை. வசனம் உன் காதலுக்கு தீபம். வசனம் நெடுங்கால வாழ்க்கைக்கு உனக்கு வசனம் வேணும். காரணம் என்ன? உன்னுடைய பாதையில என்ன வேணும்? நீ நடக்கிற பாதையில உனக்கு என்ன வேணும்? வெளிச்சம் வேணும். அப்போ நெடுங்கால வாழ்க்கைக்கும் அனுதின வாழ்க்கைக்கும் you need the word of God. Hallelujah. Amen. இப்போ வாசிக்க ஏசாயா 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஏசாயா 2:5. யாக்கோபின் வம்சத்தாரே, கர்த்தரின் வெளிச்சத்துல நடப்போம் வாருங்கள். ஏசாயா தீர்க்கதரிசி அழைப்பு கொடுக்கிறார். ஏன் நீங்க இருட்டுல நடக்கிறீங்க? Don't walk in darkness, walk in the light. ஆமென். ஆகினாலே யாக்கோபின் வம்சத்தாரே, நீங்க என்ன பண்ணுங்க? வெளிச்சத்துல நடங்க. ஏன்னா உங்களை அழைத்த தேவன் எப்படி இருக்கிறாரு? ஒளியா இருக்கிறார். உங்களை அழைத்த தேவன் எப்படி இருக்கிறாருங்க? ஒளியா இருக்கிறார். ஒளியா இருக்கிற தேவன் நீங்க என்னைக்கு வெளிச்சத்துல நடக்கிறீங்களோ அன்னைக்கு தம்முடைய பரிபூர்ண பரிசுத்தத்தையும் மகத்துவத்தையும் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். என்னைக்கு நீங்க வெளிச்சத்துல ஒளியில நடக்கிறீங்களோ அன்னைக்கு நம்முடைய தேவன் ஒளியா இருந்து தம்முடைய பரிபூர்ண பரிசுத்தத்தையும் மகத்துவத்தையும் வெளிப்படுத்துவார். அந்த வெளிப்பாடு எப்ப கிடைக்கும்? when you walk in the light. நீ வெளிச்சத்துல நடக்கும் பொழுது. அப்போ வெளிச்சத்துல நீ நடந்தீங்கன்னா தேவனோடு நீ எப்படி இருக்கிற? ஒற்றுமையா. வெளிச்சத்துல நீ நடந்தினா உன்னுடைய திருச்சபையில் இருக்கிற சக விசுவாசிகளோடு நீ எப்படி இருக்கிற? ஒற்றுமையா இருக்கிறாய். அப்போ நடப்பதற்கு இயேசுவே ஒளியாகவும் இயேசுவே இந்த
இந்த இருள் சூழ்ந்த உலகத்துல இயேசு எப்படி இருக்காரு? யோவான் 8:12 என்ன சொன்னாரு? நானே உலகத்துக்கு ஒளியாய், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பார். அல்லேலூயா, ஆமென். அடுத்தபடியாக நம்ம பார்க்கிறோம், நம்ம நடக்கிற நட வந்து முன்னேறும். நாம நடக்கிற நட எப்படி இருக்கணும்? முன்னேறணும். நம்ம நடப்பதற்கு முன்னேற்றம் வேணும். நம்ம எப்படி நடக்கிறோம்? ஒரு லக்கிலிருந்து இன்னொரு லக்குக்கு நடக்கணும். ஒரு லக்கிலிருந்து இன்னொரு லக்கு, one destination to another destination. அல்லேலூயா. சில பேர் எப்படி நடக்கிறாங்கன்னா, இந்த ட்ரெட்மில் மேல நடக்கிறாங்க பாருங்க, அந்த மாதிரி. ட்ரெட்மில் நீங்க நடந்து பார்த்துருக்கிறீங்களா? ஓடு பொறி, தமிழ்ல சொல்ல போனா ஓடு பொறி. அதுதான் நடந்தீங்கன்னா முன்னேற முடியுமா? முன்னேற முடியாது. ஒரே இடத்துல தான் இருக்கு, கால் மாத்திரம் தான் அசையும். கீழே ரோலர் சுத்தம். ஆமென். அதனால இன்னைக்கு அநேக கிறிஸ்தவங்க எப்படி இருக்கிறாங்கன்னா, ட்ரக் மீது நடக்கிற மாதிரி. இன்றைக்கு நீ எப்படி நடக்கிற? 1 தீமோத்தேயும் 4:15 தீமோத்தேயுவுக்கு பவுல் என்ன சொல்றாரு பாருங்க, நீ தேறுகிறது யாவருக்கும் விளங்கும்படி இவைகளையே சிந்தித்துக் கொண்டிரு, இவைகளிலே நிலைத்திரு. நீ தேறும்படி, நீ தேறுகிறது யாவருக்கும் விளங்கும்படி இவைகளையே சிந்தித்துக் கொண்டிரு, இவைகளிலே நிலைத்திரு. அடுத்தபடியாக நம்ம என்ன பார்க்கறோம்னா, நம்ம நடக்கிறோம்னா நமக்கு என்ன வேணும்? சமநிலை. நம்ம நடக்கிறோம்னா நமக்கு என்ன வேணுங்க? பேலன்ஸ். இல்லைங்களா? நான் வந்து திருவள்ளூர் நகர்ல பிரவீனுடைய சடலத்தை அடக்கம் பண்ணிட்டு, அடக்கம் பண்ண பிற்பாடு நடக்கிறதுக்கு முயற்சி, நடக்க முடியும். காரணம் என்னன்னா, ஒரே சேரு சகதி. கடைசியில பக்கத்துல ஒரு உதவிக்கரம் வந்துச்சு. அந்த உதவிக்கரம் யாருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஆலயத்தில் இப்ப பின்னால் உட்கார்ந்துருக்கிற மேஷாக் சிங்கர். அவர் என்ன பண்றாருன்னா, கையை நீட்டி, பாஸ்டர் உங்க கை வந்து பிடிங்க. காரணம் என்னன்னா, என்னால அந்த சேர்ல சகதியில பேலன்ஸ் பண்ணி நடக்க முடியும். அதனால நம்ம நடப்பதற்கு நமக்கு என்ன வேணும்? சமநிலை. கிறிஸ்துவ வாழ்க்கையில நம்ம நடப்பதற்கு என்ன வேணுங்க? சமநிலை வேணும். அதனாலதான் 1 தீமோத்தேயு 4:16 வாசிக்கிறோம், உன்னை குறித்தும் உன் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு, இவைகளில் நிலை கொண்டிரு. இப்படி செய்வாயானால் உன்னையும் உன் உபதேசத்தையும் கேட்பவர்களையும் ரட்சித்துக் கொள்வாய். அல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய அருமையானவர்களே, நம்முடைய கிறிஸ்தவ நடை வந்து ஒரு நல்ல கிறிஸ்தவ நடை. ஆகவேதான் 1 தெசலோனிக்கேயர் 4:3 வாசிக்கிறோம், நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்திற்கு விலகி இருங்கள். அப்போ சபையில் இருக்கிறவங்க எப்படி நடக்கணும்? பரிசுத்தமா நடக்கணும். பரிசுத்தமா நடக்கணும்னா வேசி மார்க்கத்துக்கு விலகி தன்னுடைய சரீர பாண்டத்தை பரிசுத்தமா கனமா ஆண்டு கொள்ளும்படி அறியும். தன் சகோதரனை வஞ்சிக்க கூடாது. இப்படி எல்லாம் நம்ம செய்தோம்னா நம்ம எப்படி நடக்க முடியும்? பரிசுத்தமா நடக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே கர்த்தருக்குள் அருமையானவர்களே,
நான் அதிகமாக உங்களோடு சொல்லாமல் 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 6:18. வேசித்தனத்துக்கு விலகியோடுங்கள். மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்துக்கு புறம்பாய் இருக்கும். வேசித்தனம் செய்கிறவனோ தன் சுய சரீரத்துக்கு விரோதமாய் பாவம் செய்கிறான். நம்ம என்ன செய்யணுமா? பரிசுத்தத்தை காத்துக்கணும்னா வேசித்தனத்துக்கு விலகி ஓடணும். வேசித்தனத்துக்கு விலகி ஓடணும். மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்துக்கு எப்படி இருக்கும்? புறம்பாய் இருக்கும். ஆனா வேசித்தனம் செய்கிறவனும் தன் சுய சரீரத்துக்கு விரோதமாக, நம்முடைய சரீரம் எப்படி இருக்கணும்? தேவனுடைய ஆலயமா. நம்முடைய சரீரம் எப்படி இருக்கணும்? தேவனுடைய ஆலயமாய். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய அருமையானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? நீ கேட்ட இந்த சத்தியம் உன் இருதயத்துல பாரத்தை கொடுத்திருக்க. தேவன் இன்னும் உன்னிலே கிரியை செய்ய சித்தமுள்ளவராய் இருக்கிறார். நீ மறுபடியும் அவரிடத்துல திரும்பி வரும் பொழுது நாம் பரிசுத்தத்துல நடப்பதற்கு தீர்மானம் எடுக்க வேண்டும். மனம் திரும்புதலுடன் நாம் தேவனிடத்துல திரும்பி வரும் பொழுது, இன்றைக்கு நாம் ஆலயத்திலிருந்து வெளியே செல்லும் பொழுது சுத்தமான இருதயத்துடன் வெளியே செல்வோம். அல்லேலூயா. ஆகவே கர்த்தருக்கு நன்மையானவர்களே, நாம் எல்லாரும் எழுதி நிற்போம். ஒன்று தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். அன்றியும் சொல்லுங்க, சகோதரரே, நீங்கள் இன்னின்ன பிரகாரம் நடக்கவும் தேவனுக்கு பிரியமாயிருக்கவும் வேண்டும் என்று நீங்கள் எங்களால் கேட்டு ஏற்றுக்கொண்டபடியே அதிகமாய் தேறும்படிக்கு கர்த்தராகிய இயேசுவுக்குள் உங்களை வேண்டிக் கொண்டு புத்தி சொல்கிறோம். கர்த்தராகிய இயேசுவினாலே நாங்கள் உங்களுக்கு கொடுத்த கட்டளைகளை அறிந்திருக்கிறீர்களே. ஆமென். இப்பொழுது நம்முடைய பாடல் புஸ்தகத்தில் நாம் 400